அம்பேத்கரை பற்றி விஜய் அவர்களுக்கு என்ன புரிதல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியலையே. அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு நடந்துச்சு, 10 நிமிஷம் 12 நிமிஷம் பேசினார். அம்பேத்கருடைய அரசியல் இன்றைக்கு கால சூழ்நிலைக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் பேசலை. அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவருக்கு தண்ணி கொடுக்க மறுத்தாங்க, தனியாக உட்கார வச்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதுவும் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. அம்பேத்கர் அதிலிருந்து மீண்டு இந்த சமூகத்துக்கு என்ன பண்ணார்? அவர் வெறும் ஷெட்யூல் காஸ்டுக்கான தலைவர் கிடையாது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் படித்து பட்டம் பெற்று ஒரு இடஒதுக்கீடு வாங்கிடணும், அதுக்கு அம்பேத்கரும் காரணம். அவர் ஒட்டுமொத்தமான ஒரு நேஷனல் லீடராக இருக்க வேண்டியவர் அப்படிங்கிறத தானே விஜய் சொல்லியிருக்கணும், தன்னுடைய தலைமுறைக்கு கடத்தணும். அம்பேத்கர் ஒரு ஷெட்யூல் காஸ்டுக்கான லீடராக தான் அவங்க கட்சிக்காரங்களும் இன்னும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் காமராஜர் எடுக்கணும்னா காமராஜர்கிட்ட தனித்த கொள்கைன்னு ஒன்று கிடையாது. காமராஜர் கொள்கை என்பது காங்கிரஸ் கொள்கை தான். அவர் ஒரு நேர்மையான ஆட்சியினுடைய ஒரு அடையாளம். நீங்கள் வேலுநாச்சியாருக்குன்னு தனித்த கொள்கையெல்லாம் கிடையாது. அவங்க சொல்லப்போனால் சுதந்திரம் அடையாத ஒரு 250 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க. இன்றைக்கி இந்த திராவிடங்கிற ஐடியாலஜியோ இல்லை தமிழ் தேசியங்கிற ஐடியாலஜியோலோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அந்த கணவனை கொண்ட வெள்ளைக்காரனை அடித்து நிலத்தை மீட்கணும், அவ்வளோதான். பழிக்கு பழி வாங்குறது தான். அப்போ அதுலேருந்து நாங்கள் வீரத்தை எடுத்துட்டோன்னு சொல்லலாம். அவங்க ஒரு ஐடியாலஜி லீடர்னா நீங்கள் ஐடியாலஜி லீடர் தான் 5 பேர் அடையாளப்படுத்திருக்கீங்க. அந்த 5 பேருடைய ஐடியாலஜி என்ன? அம்பேத்கர் ஒரு ஐடியாலஜி, அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதில் இருக்கக்கூடிய பெரியாருக்கு தனித்த ஐடியாலஜின்னு ஒன்று கிடையாது. திராவிடம் ஐடியாலஜின்னு ஒரு சொன்னாலும் கூட பெரியார் ஒரு முரண்பாடுகளுடைய மூட்டை. அப்போ நீங்கள் திராவிடம் ஐடியாலஜி தூக்குறீங்களா? அப்போ திராவிட ஐடியாலஜி நீங்கள் தூக்குறீங்கன்னா நீங்கள் ஏன் திமுக எதுக்குறீங்க? அந்த ஐடியாலஜி எடுக்கல, அந்த கட்சி பண்ணும் விஷயத்தை விஜய் அவர்கள் எதிர்க்காரு அப்படின்றது தானே. ஊழலோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது தானே விஜய் அவர்கள் பேசுகிறார். நீங்கள் எதுக்கு திராவிடம்னு தமிழன் அழைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி விஜயில பதில் இருக்குமா? என் மொழி தமிழ் மொழி, நான் இனத்தால் தமிழன், மொழியால் தமிழன், நான் பேசுகிற மொழி தமிழ் மொழினா நான் தமிழன் தானே. இப்போ நீங்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளிகள், கர்நாடகத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடர்கள், தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்குகள், தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் நான் தமிழன், இந்திய குடிமகன், அவ்வளோதான், சிட்டிசன் ஆஃப் இந்தியா. நீங்கள் எதுக்கு நீங்கள் திராவிடங்கிற ஒரு கருத்தியல் எடுக்கணும்? அப்போ அதில் விஜய்க்கு என்ன புரிதல் இருக்குது? பெரியாருடைய திராவிடத்தை அவர் ஏற்கிறாரா எதுக்குறாரா? திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட இரு கண்கள் அப்படிங்கிறாரு. இந்த மண்ணுக்கு எது இரு கண்கள் இப்படி இருக்க முடியும்? ஒரு மண்ணுன்னா ஒரு கண் தான் இருக்க முடியும். அது ரெண்டுமே ஒரே கண்ணாக தான் இருக்க முடியும். ரெண்டு தனித்தனி கண்ணால் இருக்க வாய்ப்பே கிடையாது. அது திராவிடம் அவங்க அப்படிங்கிறது தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரானது, முழுவதும் எதிரானது. கால்டுவெல் என்ன சொல்கிறாரு? வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டில் வாழ்ந்தவர்களை திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். இப்போ கேரளாக்காரங்க எங்களை பாண்டிக்காரங்கன்னு அழைக்கிறாங்க. தமிழர்கள் பாண்டியர்கள் தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அவங்க அழைக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பாண்டி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாதுல்ல. பாண்டியர்களும் இருக்காங்க, சோழர்களும் இருக்காங்க, சேரர்களும் இருக்காங்க. மொத்தமாக அவங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே பாண்டிக்காரன். ஏன்னா பக்கத்தில் பாண்டி நாடு இருந்ததுனால அவங்க பாண்டிக்காரன்றாங்க. அது மாதிரி அவர்கள் அழைப்பதை வச்சு என் பேரை முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பேர் இருக்குது அஞ்சுன்னு, நான் உங்களை மஞ்சுன்னு கூப்பிட்டா சார் என்ன சார் என் பேர் அஞ்சு, எதுக்கு நீங்கள் மஞ்சுன்னு கூப்பிட்றீங்கன்னு கேட்பீங்கல்ல. அதே மாதிரி எனக்கு தமிழன்னு ஒரு பேர் இருக்கு, நீ திராவிடன்னு கூப்பிட்றேன். ஒருவேளை இந்த தமிழ்நாடு அப்படின்னு எடுக்கும்போது தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், இந்திய ஆட்கள், வடநாட்டர் எல்லாரும் இருக்கிறதுனால ஒரு திராவிட இதில் இருக்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரும் ஒன்றாக போகல. இப்போ கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவில் யாரும் திராவிடன்றதை கையில் எடுக்கல. ஆனால் நாங்கள் எல்லாரும் சமம். ஏன்னா விஜய் அவர்களே பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் அவர் கையில் எடுக்கிறான்றப்போ எல்லாரையும் நாங்கள் சமமாக பார்க்கும். அதே மாதிரி தமிழருக்கும் ஒரு தனிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றதால ஒரு தமிழையும் தனியாக வச்சிருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்குது. உலகம் முழுமைக்கும் எல்லா நாட்டிலையும் எல்லா மக்களும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டுங்கிறது எங்களுடைய கோட்பாடு. இங்கே நீங்கள் மலையாளிகள் வாழக்கூடாது, தெலுங்கர்கள் வாழக்கூடாது, கன்னடர் வாழக்கூடாது, ஹிந்திக்காரங்க வாழக்கூடாது, இல்லை பஞ்சாபி வாழக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க வாழ்வோம். ஆள்றது தன்னோட தமிழன் ஆளணும், அப்படி தான் நமக்கு சொல்கிறோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்துள் வேற்றுமையானு சொல்லி 5000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷம்னு சொல்கிறாங்க, அது 5000 வருஷத்துக்கு மேலே கூட இருக்கலாம். அன்னைக்கு திராவிடங்கிற ஒரு அடையாளமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாடிட்டு போயிருக்கானே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லி மொத்தமாக பாடிட்டு போயிட்டானே. அப்போ அப்படிப்பட்ட ஒரு கருத்தில் இருக்க ஒரு நாட்டில் நீங்கள் நீங்கள் சொல்ல மாதிரி தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள் எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுனால அது திராவிடம்னு சொல்லணும். கேரளாவிலையும் தான் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, அப்போ திராவிடம். கர்நாடகாலையும் சேர்ந்து வாழ்கிறாங்க, ஆந்திராலையும் கிட்டத்தட்ட சித்தூர் பகுதிகளில் பல லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறாங்க, மராட்டிய மண்ணிலையும் எல்லாரும் சேர்ந்து வாழ்கிறாங்க. சொல்லப்போனால் டெல்லியில் எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்கிறாங்க. அது திராவிட நாடா? நீங்கள் முதல்ல திராவிடம்ங்கிறது இவங்க சொல்கிற மாதிரி அது ஒரு கருத்தியல்ன்றாங்க, அப்புறம் அது ஒரு இன வரையறைன்றாங்க, அது ஒரு மொழி வரையறைன்றாங்க, அது ஒரு நில வரையன்றாங்க. ஐயா ஸ்டாலின் சொல்கிறாரு ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருக்கல, இதான் திராவிடங்கிறாரு. கடைசியில் கல்யாணம் தான் திராவிடம் ஆயிடுச்சு. எது திராவிடங்கிறதுல அவங்களுக்குள்ளே பல குழப்பங்கள் இருக்குது. அப்போ கால்டுவெல் சொல்லிட்டு போனது வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறாரு, அவரும் கிளைம் பண்ணலை. அப்போ இந்த திராவிடங்கிற ஐடியாலஜி அப்படிங்கிறதே முழுக்க தமிழர் அல்லாதவர்கள் தமிழர்களை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது. இப்போ திராவிட சிசு அப்படிங்கிற வார்த்தையை காஞ்சி பெரியவர் பயன்படுத்துகிறாரு. அது எதுக்கு பயன்படுத்துகிறாரு அப்படின்னு நம்ம முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தினா
அவர் வந்து தென்னகத்தில் வாழ்ந்த பிராமணர்களைத்தான் திராவிடர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது வடநாட்டுக்காரங்க தென்னாட்டில் வாழ்ந்த பிராமணர்களை வந்து திராவிடர்களாக கருதுறாங்க. இங்கே வந்து திராவிட சமாஜம் அப்படிலாம் இருந்திருக்கு, ஆரிய திராவிட சமாஜம் அப்படிலாம் இருந்திருக்கு. நீங்கள் டிராவிட், ராகுல் டிராவிட் வந்து பிராமணர், தன் பேரை வந்து ராகுல் டிராவிட்னு வச்சுக்கிறார். அப்போ திராவிடம் அப்படிங்கிற சொல் வந்து பிராமணருக்கு அது. இவங்க பார்ப்பன எதிர்ப்பு பேசினவங்க பார்ப்பனர்களை வந்து தீயிட்டு கொளுத்தால் என்ன, பார்ப்பனர்களை அழித்தால் என்ன, பாம்பையும் பாப்பானையும் பார்த்தா பாம்பை விட்டு பாப்பானை அடித்தால் என்ன, அப்படிலாம் கேட்டவங்க எதுக்கு அந்த பிராமணர்களை குறிக்க பயன்படுத்திய சொல்லை வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதை பேசுனதுக்காக நேரு காமராஜருக்கு ஒரு கடிதம் அனுப்புறாரு. பிராமணர்களை தீயிட்டு கொளுத்தினால் என்ன அப்படின்னு சொன்னதுக்காக காமராஜருக்கு நேரு அனுப்புறாரு. இந்த ஈவேரா வந்து எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படிங்கிறதுக்கு அவருடைய கடிதமே சாட்சி. அந்த கடிதம் எழுதுது நவம்பர் 5, 1957. மை டியர் காமராஜ் அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த கடிதம் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஐ எம் மச் டிப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறாரு. லெட் ஹிம் புட் இன் எ லூனாட்டிக் அசலைம் அண்ட் ஹிஸ் பெர்வெர்டட் மைண்ட் ட்ரீட்டட் தேர் அப்படிங்கிறாரு. இவரை பைத்தியகார கூடத்தில் அடைச்சார் என்ன, கிரிமினல், அதாவது ஒரு கிரிமினல் ஆரிய லூனாட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தார். ஒரு பெரிய குற்றவாளி இல்லைன்னா வந்து பைத்தியக்காரன். 1957 உள்ள கடிதம், நேரு எழுதின கடிதம். அப்போது ஒரு அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இவர் வந்து ஒரு பைத்தியகார மனநிலை இருக்கும். அன்னை காலத்து சவுக்கு சங்கர்னு சொல்லலாங்க, இல்லைன்னா அந்த காலத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லலாம். இவர் வந்து அப்படி தான் இருந்திருக்காரு அவர்.